என் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக அனுர ஜனாதிபதி ஆணையினால் ஊழல்வாதிகளுக்கு தலைவலி, அமைச்சர் சுனில் கந்துநெத்தி சுட்டிக்காட்டு. 1988 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் இடம்பெற்ற கடுமையான அடக்குமுறைகளுக்கு பின்னர் சோசலிச மாணவர் சங்கத்தின் முதலாவது தேசிய அமைப்பாளராக பொறுப்பேற்று புதிய அரசியல் பயணத்தை வழிநடத்திய தோழர் அனுரகுமார திசாநாயக்க இன்று நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளதை அழிந்து வரும் ஊழல்வாதிகளினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று அமைச்சர் சுனில் கத்துநெத்தி தெரிவித்திருக்கின்றார். தேசிய மாணவர் வீரர் தினத்தை முன்னிட்டு நேற்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1988 தொடக்கம் 1989 ஆண்டு காலப்பகுதியில் கட்டவிழ்த்து விடப்பட்ட பாரிய அடக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்து அதிலிருந்து தப்பி பிழைத்து களனி பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து அங்கு சோசலிச மாணவர் சங்கத்தை மீண்டும் கட்டி எழுப்பியவர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஆவார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பொது மன்னிப்பு கிடைத்தால் உண்மைகளை கூறுவேன், சோமரத்னவின் கோரிக்கையை கேள்விக்குட்படுத்திய அமைச்சர். கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் லான்ஸ் கேப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டால் மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக கூறியுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் மற்றும் 1996 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சோமரத்ன ராஜபக்ச வெளியிட்டுள்ள தகவல்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் பருவநிலை மாற்றத்தின் விளைவினால் ஆபத்தில் 1.8 பில்லியன் குழந்தைகள், யுனிசெப் அமைப்பு எச்சரிக்கை. பருவநிலை மாற்றத்தின் தீவிர விளைவுகளினால் உலகங்களிலும் காணப்படுகின்ற குழந்தைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வருவதாக யுனிசெப் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை எச்சரித்திருக்கின்றது. உலகளவில் சுமார் 1.8 பில்லியன் குழந்தைகள் வறட்சியினாலும் 1.2 பில்லியன் குழந்தைகள் கடுமையான வெப்ப அலையினாலும் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு புதிய வரியால் தேங்காய் ஏற்றுமதி பாதிக்கப்படும் கரிடி டி சில்வா எச்சரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் தரமற்ற நிலக்கரியுடன் வந்த கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டது. நாட்டிற்கு அவசர கொள்முதல் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி கப்பல்களில் ஒன்று தரமற்ற நிலக்கரியை ஏற்றி வந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அப்பன்சு தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் இலங்கை வருகை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக QR முறைமை தொடரும். எரிபொருள் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்படும் QR குறியீட்டு முறைமை நீக்கப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு செம்மணி மனித புதைகுழியில் நேற்றும் புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம். செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளின் போது நேற்று 7 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 11 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பசிலை இலங்கைக்கு கொண்டு வர இன்டர்போலின் உதவி நாடும் அரசு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம். முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக இன்டர்போலின் விசேட உதவியை பெற்றுக்கொள்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களமும் போலீஸ் தலைமையகமும் உத்தியோகபூர்வ பூர்வாங்க நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றன. அவர் நீதிமன்றங்களில் ஆஜராக தவறியதை தொடர்ந்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினாலும் மாத்தறை பிரதம நீதவான் நீதிமன்றத்தினாலும் பிறப்பிக்கப்பட்டுள்ள 2 விசேட பிடியாணை உத்தரவுகளுக்கு அமைவாகவே இந்த சர்வதேச நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது என்ற அந்த செய்தியும்
வீட்டு பணியாளர் தேவை அதிகரிப்பு. இலங்கையில் வயதானவர்களின் மக்கள் தொகை அதிகரித்து வருவதனாலும் கணிசமானோர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்வதனாலும் உள்நாட்டில் வீட்டு பணிகளுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. வீட்டு பணியாளர்களை பாதுகாப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாகும் எனவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது என்று அந்த செய்தியும் இங்கே தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக காணாமற் போனோருக்கு நட்ட வீடு உலகாயங்களை தீர்க்க உதவாது அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், போதைக்கு அடிமையானோரை மீட்க 4 புதிய புனர்வாழ்வு மையங்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நாளுக்குரிய இளநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக நீதி அமைச்சரின் செம்மணி விஜயம் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமும், அத்தோடு அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் எழுப்பும் தவிர்க்க இயலாத கேள்வி என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டுரையும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், வடமாகாண கூட்டுறவு பணியாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு மேல் சம்பள உயர்வு இல்லை, கூட்டுறவு ஊழியர் தொழிற்சங்க தலைவர் குற்றச்சாட்டு. வடமாகாண கூட்டுறவு பணியாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பள உயர்வுகள் வழங்கப்படாது வடமாகாண கூட்டுறவு பணியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். சம்பள முரண்பாடுகளை தீர்த்து வைக்காது விடின் கூட்டுறவு நிகழ்வுகளை புறக்கணிப்போம் என வடமாகாண கூட்டுறவு ஊழியர் தொழிற்சங்க தலைவர் ஆர் செபஸ்தியான் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, வட இலங்கை சங்கீத சபை நடத்திய 27வது பட்டமளிப்பு விழா ஜாலில் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், உலக சந்தையில் விலை குறைந்தாலும் எரிபொருள் விலை உடனே குறையாது கூறுகிறார் பிரதமர் கரிணி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், 90% விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட தூர மானியம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், முன்னைய அரசுகள் போலவே அனுர அரசும் நாடகம் ஆடுகிறது, சாடுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக, போக்குவரத்து விதிகளை மீறியோரின் 33 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றல் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சாதாரண தர பரீட்சை பெறுபவரில் கல்முனை கல்வி வலயம் முன்னிலை, 129 மாணவர்கள் 9A சித்தி பெற்று சாதனை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சுங்க திணைக்களத்தில் இனிமேல் காகித பயன்பாட்டிற்கு முற்றுப்புள்ளே. இலங்கை சுங்கத்தின் காகிதமற்ற ஆவண செயலாக்க வேலை திட்டத்தை விரைவுபடுத்தும் நோக்கில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க தலைமையிலான நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது என்று அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நாளுக்குரிய வெளிநாடு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள், இனவாதத்திற்கு இடமளிக்காத கல்வி முறை உருவாக்க வேண்டும், அமைச்சர் கேடி லால் கந்த கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அமீனுக்கு கனடாவில் பாராட்டு விழா என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், அடிப்படை உரிமைகளில் இலவச கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட மேலும் பல உரிமைகளை சேர்க்க வேண்டும், எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தி போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய வெளிநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, செம்மணி மனித புதைகுழி 400 தாண்டியது, 9 மனித எண்புக்கூடுகள் நேற்றும் கூட்டாக அடையாளம். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை நேற்றுடன் 400 தாண்டியிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 30ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் எஸ் லெனின்குமார் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது 11 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதுடன் ஒரு பகுதியில் குவியலாக 9 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 7 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் இதுவரை 405 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 377 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், பொது மன்னிப்பு வழங்கினால் செம்மணி தொடர்பில் வாய் திறப்பேன், சோமரத்ன ராயபக்ச அரசுக்கு நிபந்தனை. கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச தனக்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டால் மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக கூறியுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கும்போது, செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் 1996ஆம் ஆண்டு
யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் சோமரத்ன ராயபக்ச வெளியிட்ட தகவல்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராயபக்ச தொடர்பில் அவரது மனைவி SC விஜயவிக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதில் கிருஷாந்தி கொலை மற்றும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தனது கணவரிடம் உள்ள தகவல்களை மீண்டும் விசாரிக்குமாறு கோரிக்கை விடப்பட்டிருந்தது. இதனையடுத்து காணாமல் போனோர் அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி மற்றும் இவ்வாண்டு ஜனவரி 9ஆம் திகதி வெலிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ன ராயபக்சவை சந்தித்து மேலதிக தகவல்களை பெற்றுக் கொண்டார்கள். அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றையும் அவர் அதிகாரிகளிடமிருந்து கையளித்ததுடன் செம்மணி மனித புதைகுழி மற்றும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஏற்கனவே பல தகவல்களை வழங்கியிருந்த போதிலும் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் சுயாதீன விசாரணை குழு ஒன்றை நியமித்து முழுமையான விசாரணை நடாத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதியை அண்மையில் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹசன நாணயக்கார, நான் சோமரத்ன ராயபக்சவை நேரில் சந்திக்கவில்லை, ஆனால் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் அவரை சந்தித்திருக்கிறார். அப்போது தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக அவர் கூறியிருக்கிறார். உண்மையை சொல்ல விரும்புபவர் இவ்வாறு நிபந்தனை விதிப்பாரா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் விசேட அதிரடிப்படையினருடன் முரண்பட்ட பொதுமக்கள் கிளிநொச்சி உமையாள்புரத்தில் கலையபரம் என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக IMF குழுவினர் நாளை மறுதினம் இலங்கைக்கு விஜயம் என்ற ஒரு செய்தி, அதேபோல டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு என்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. எரிபொருள் விலையை குறைக்காத அரசாங்கம் நாமல் MP காட்டம் என்ற ஒரு செய்தியோடும் சீமான் ஸ்ரீதரன் MP இடையே கலந்துரையாடல். தமிழ்நாட்டிற்கு சென்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். நட்புறவு அடிப்படையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இருவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி, அதேபோல உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 10 இடம்பெறும் என்ற செய்தியோடும் சிறுபான்மையினர் என்ற நினைப்பிற்கு இனி இடமில்லை, திருவாய் மலர்ந்த திலிச்சியா வீரர். இந்த நாட்டில் வாழும் எந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் எந்தவித காரணத்திற்காகவும் தாங்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையினர் என நினைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் திலிச்சியா வீரர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர், நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காகவும் இளைஞர் ஜோதிகளின் முன்னேற்றத்துக்காகவும் உண்மையானதும் நேர்மையானதும் ஒரு சமூக அமைப்பு அவசியமானதாகும். டொலர்களை அடிப்படையாக கொண்ட கூட்டணிகளோ அரசு சார்பற்ற நிறுவனங்களின் கூட்டணிகளோ அல்லது தேர்தல்களில் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக தற்காலிகமாக அமைக்கப்படும் கூட்டணிகளோ நாட்டுக்கு தேவையில்லை. மாறாக மக்களின் உண்மைகளை தேவைகளை உணர்ந்து ஒரு சர்வஜன கூட்டணியே இன்றைய நாட்டுக்கு தேவையாகும் என்று அவர் கருத்துரைத்திருக்கிறார் என்ற செய்தியோடும் நீதியரசர்களை நியமிக்க பின்னிருக்கும் அரசாங்கம் எதிர்வினையாற்ற தயாராகும் எதிரணி என்ற செய்திகளும் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சித்திரவதைகளை தடுக்கும் ஐநாவின் இரகசிய அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படுமா? ஐக்கிய நாடுகள் சித்திரவதை தடுப்புக்கான குழு இலங்கையில் முகாமைத்திருக்கும் நிலையில் அதன் அறிக்கை 2019ஆம் ஆண்டு அறிக்கையைப் போல முடக்கப்படுமா அல்லது பகிரங்கப்படுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியும், திரைசேரியால் செலுத்தப்பட்ட டொலர் மோசடி விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை, பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவிப்பு என்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் மாகாண மட்ட கராத்தே போட்டி யாழ் வீரர்கள் சாதனை. பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட கராத்தே சுற்றுப் போட்டியில் யாழ் மாவட்ட வீரர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட கராத்தே சுற்றுப் போட்டி 6-7ஆம் திகதிகளில் யாழ்ப்பாணம் அருணோதயா கல்லூரியில் இடம்பெற்றது. குறித்த போட்டியில் யாழ் மத்திய கல்லூரி அணியினர் 12 பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். அத்துடன் கடந்த 14ஆம் திகதி கிளிநொச்சி உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியில் பங்கு கொண்ட தமிழ்நிலவன் 3 போட்டிகளிலும் தங்கப்பதக்கம் வென்று மாகாணத்தில் சிறந்த வீரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களது பயிற்சி ஆசிரியர் NCC விஜயராஜ் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல ஆண்களுக்கான கால்பந்து நெல்லியடி மத்திய கல்லூரி சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்தது என்ற செய்தியும், மாகாண மட்ட பளுதூக்களில் தெல்லிப்பளை ஜூனியர் கல்லூரிகளுக்கு தங்கம் வெண்கல பதக்கங்கள் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் பெண்களை அச்சுறுத்தும் சமூக ஊடகங்கள், போலீசார் எச்சரிக்கை. சமூக ஊடகங்கள் மற்றும் பல்வேறு தகவல் தொடர்பு சாதனங்களூடாக பெண்களை இலக்கு வைத்து நடாத்தப்படும் பணப்பறிப்பு, சொத்து கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு விசேட விழிப்புணர்வு அறிவித்தலை விடுவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக சிறுபோக உரமானியம் 90% நிறைவு, விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவிப்பு.
சிறுபோக உரமானியம் 90% விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள விவசாயிகளுக்கான உரமானிய தொகையை கூடிய விரைவில் அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் என விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தாமிக ரணதுங்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஹார்முஸ் நீரிணையை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை, அமெரிக்கா அதிரடியாக அறிவிப்பு என்ற செய்தியும், ஈரானை தொடர்ந்து வடகொரியா பக்கம் திரும்பும் ட்ரம்ப், உலக அரசியலில் பரபரப்பு என்ற செய்தியோடு மக்கள் போராட்டத்தின் எதிரொலி, பெவிலியாவில் அவசர நிலைமை பிரகடனம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய ஆசிரியர் தலையங்கமாக பரீட்சை பெறுபவர்கள் நாம் கற்றறிய வேண்டியவை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாதுகாப்பு துறையிடம் ஒருங்கிணைப்பு இருக்கவில்லை, அன்றைய பிரதமர் ரணில் பகிரங்கம். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது பாதுகாப்பு துறையினரிடையோ முறையான ஒழுங்கிணைப்பு இருக்கவில்லை, அன்று அலரி மாளிகைக்கு செல்ல வேண்டாம் என அதிகாரிகளுக்கு அன்றைய ஜனாதிபதியால் உத்தரவிடப்பட்டிருந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளதுடன், குண்டு தாக்குதல் அரங்கேறிய உடனே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது கைபேசிக்கு நேரடியாக அழைத்து இரங்கல் தெரிவித்ததோடு IPF புலனாய்வு அமைப்பின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுத்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பொது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதியும் தாக்குதல் சம்பவத்தின் போது பிரதமராக இருந்தவருமான ரணில் விக்ரமசிங்கே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிவராத பல உண்மைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார். தாக்குதல் நடந்த போதும் அப்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டில் இல்லாததால் ரணில் விக்ரமசிங்கவே நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தார். தாக்குதல் சம்பவம் அறிய கிடைத்த உடனேயே பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளை அலரி மாளிகைக்கு வருமாறு தான் பணித்ததாகவும் அப்போது அங்கு வந்திருந்த அப்போதைய சட்டமா அதிபர் ஜெயந்த ஜெயசூரிய உள்ளிட்ட அதிகாரிகள் அலரி மாளிகைக்கு செல்ல வேண்டாம் என ஜனாதிபதி அமக்கு உத்தரவிட்டதாகவும் கூறினார்கள். இதனால் பாதுகாப்பு அமைச்சருக்கே தாம் செல்ல நேரிட்டது என்றும் அப்போதைய பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயரத்னவின் அறையில் அதிகாரிகள் கூடி விவாதங்களில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அங்கு நிலவிய குழப்பகரமான சூழலில் ஒருபுறம் கேமஸ்ரீ பெர்னாண்டோவும் மறுபுறம் மற்றொரு அதிகாரியும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனரே தவிர யார் என்ன செய்கிறார்கள் என்று ஒருங்கிணைப்பு எவரிடமும் இருக்கவில்லை. பாதுகாப்பு துறையினரிடையே ஒற்றுமை இல்லை என்பதை உணர்ந்த பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்களை பகிர்ந்து விசாரணைகளை ஆரம்பிக்க குறிப்பிட்ட ரணில், பாதுகாப்பு அமைச்சில் நிலவிய கடுமையான குழப்பம் காரணமாக அன்றைய தினம் மாலையில் கூட்டத்தை முப்படை பிரதானியின் அலுவலகத்திலேயே நடாத்த வேண்டி ஏற்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக செம்மணி மனித புதைக்குழியில் 400-ஐ தாண்டின எண்புக்கூடுகள். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் மீட்கப்பட்ட எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை 400-ஐ தாண்டி இருக்கின்றது. நேற்று புதிதாக 11 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் 7 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற பிரதான தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பல சட்ட வரைவுகள் இந்த வாரம் அமைச்சரவை அங்கீகாரத்திற்கு, நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்திற்கான திருத்தங்கள் மற்றும் புதிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் தடுப்பு சட்ட வரைவு உட்பட பல முக்கியமான சட்ட வரைவுகள் இந்த வாரம் அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, பெண்களை இலக்கு வைத்து பெரும் மோசடி, சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் ஊடாக பெண்களை ஏமாற்றி நிதி மோசடி மற்றும் பாலியல் சுரண்டல்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன என்று போலீசார் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றனர். இது தொடர்பான பல முறைப்பாடுகள் நாடளாவிய ரீதியில் பதிவாகி இருக்கின்றன. இணையவழியில் பெண்களுடன் நட்பை ஏற்படுத்தி பின்னர் திருமண வாக்குறுதி வழங்கி பணம், நகைகளை பறித்தல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தல் போன்ற குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன. சில சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போதைப்பொருள் கலந்த பானங்களை வழங்கி திருட்டுகளில் ஈடுபட்டுள்ளதோடு இந்த குற்றங்கள் சில படுகொலைகளிலும் முடிவடைந்துள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இதையடுத்து நாடளாவிய ரீதியில் உள்ள புலனாய்வு மற்றும் சமூக போலீஸ் பிரிவினர் இவ்வாறான நபர்கள் குறித்து தீவிர கண்காணிப்பிலும் விழிப்புணர்விலும் ஈடுபட்டிருக்கின்றனர். முகம் தெரியாத நபர்களுடன் தனிப்பட்ட விவரங்கள், புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். இணையவழி நபர்களிடம் பணம், நகைகள் அல்லது பெறுமதியான பொருட்களை ஒப்படைக்க வேண்டாம். சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் மற்றும் அறிமுகம் இல்லாதவர்களை சந்திப்பதில் எச்சரிக்கை தேவை என்று போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இது தொடர்பான தகவல்கள் அறிந்தவர்கள்
உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கோ சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கோ அல்லது 118 119 107 109 ஆகிய அவசர எண்களுக்கோ தொடர்பு கொள்ள முடியும் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக திட்டமிட்ட திகதியில் உயர்தர பரீட்சை கல்வி அமைச்சு திட்டவட்டம் என்ற தலைப்பிடலோட ஒரு செய்தியும், போலி நிறுவனங்கள் மூலம் டாலர் கடத்தலை தடுக்க கடுமையான நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கு நம்பிக்கையில்லா பிரேரணை, எதிர்கட்சிகள் ஆலோசனை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வருகின்றது IMF குழு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் செம்மணி புதைகுழி விவகாரம் சர்வதேச விசாரணை அவசியம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்து. செம்மணி புதைகுழி தொடர்பாக உண்மைகளை முழுமையாக வெளிக்கொணரவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கவும் சர்வதேச விசாரணை அவசியம் என்று ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, வடக்கில் பேருந்து ரயில் சேவைகளை ஒருங்கிணைக்கும் மையங்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், கரீபியன் நாட்டின் அமைதிக்காக இலங்கை படையினர் பயணம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஐநா குழுவின் சித்திரைவதை தடுப்பு அறிக்கை இலங்கை அரசிடம் சமர்ப்பிப்பு போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக வடக்கில் 70% உயர்தரத்திற்கு தகுதி, 566 மாணவர்களுக்கு 9A சித்திகள். 2025 ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 70.01% உயர்தர பிரிவில் கற்பதற்கான தகுதியை பெற்றிருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும், 1 கோடி ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் சீனர் ஒருவர் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வரலாறு காணாத வெப்ப அலையை இலங்கை எதிர்நோக்கும் அபாயம், பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு வானிலை சம்பந்தப்பட்ட செய்தியும், மடு தேவாலய சூழலில் ஜானிகளை கட்டுப்படுத்துகின்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக லங்கா உப்பு நிறுவனத்தின் முகாமியாளருக்கு பிணை, ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட லங்கா உப்பு நிறுவனத்தின் தற்போதைய பொது முகாமியாளர் ரத்நாயக்க முதியன் சலாகே குணரத்னவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கின்றது. இதன்படி சந்தேக நபரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல உத்தரவிட்ட கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்து உத்தரவிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக எப்போது தேர்தல் என்ற தலைப்பிடலில் மாகாண சபை தேர்தல்கள் பற்றி பேசுவதாக பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அரசு மருத்துவமனைகளுக்கு 1.9 பில்லியன் ரூபாய் செலவில் அதிநவீன சிடி ஸ்கேனர்ஸ் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இலங்கை மாலுமிகளை விடுவிக்க ஈரான் இணக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 90% அரச கட்டடங்களுக்கு உள்ளூராட்சி சபை அனுமதி இல்லை, தவிசாளர் நுரோஸ் சுட்டிக்காட்டு. அரசாங்க நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் கட்டட நிர்மாணங்களில் 90% உள்ளூராட்சி சபைகளின் கட்டட அனுமதியை பெற்றுக் கொள்வதில்லை. அவ்வாறான திணைக்களங்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நுரோஸ் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக 2025 சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வவுனியா தமிழ் மகா வித்தியாலயம் 15 மாணவர்கள் 9A சித்தி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக திருத்தம் முடிந்து களமிறங்கிய வடதாரகை நெடுந்தாரகை, நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையேயான கடல்வழி போக்குவரத்தில் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டு வரும் வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகிய இரு பெரும் பயணிகள் படகுகளும் திருத்த வேலைகள் முழுமையாக நிறைவடைந்து மீண்டும் பாதுகாப்பான முறையில் மக்கள் பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு
பருவநிலை மாற்றங்களின் விளைவால் ஆபத்தில் 1.8 பில்லியன் குழந்தைகள், ஐநா எச்சரிக்கை என்ற தலைப்பிடலோடு நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் தொடர் தாக்குதல், கோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியது ஈரான் என்ற தலைப்பிடலோடு ஒரு சர்வதேச செய்தியும், ஹிட்லர் பெயரில் பீட்சா ஓர்டர், ரஷ்ய இளைஞருக்கு சிறை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக முதுகெலும்பு இருப்பின் தேர்தலை நடாத்துங்கள், எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், டொலர் கடத்தல், ஒருவர் சிக்கினார் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் காணாமல் ஆக்கப்பட்டோர் வேதனைக்கு அரசாங்கம் முன்னுரிமையில் தீர்வு, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் சொந்த பிரச்சனைகளாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி எலும்புக்கூடுகளை அடையாளம் காண யாழ் பல்கலையில் மரபணு ஆய்வகம், யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி தெரிவிப்பு, நிதி ஒதுக்கீட்டுக்கு தயார், நீதி அமைச்சரும் தெரிவிப்பு. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்ந்து எடுக்கப்படும் எண்பு தொகுதிகள் அடையாளம் காணும் நோக்கில் ஒரு மனிதவியல் ஆய்வகத்தையும் மரபணு ஆய்வகத்தையும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் உருவாக்கும் முயற்சியை செய்து வருகிறோம். எங்களுடைய முயற்சியின் மூலம் சில ஆய்வுக்கூட இயந்திரங்களையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் இதை முழுமையாக அமைக்க இன்னும் கூடுதல் ஆதரவு தேவைப்படுகிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி சுரேந்திரகுமார் தெரிவித்த நிலையில், நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதவியல் துறை உளவியல் ஆலோசனை போதிய நிபுணத்துவம் இல்லை. மனித புதைகுழியில் ஆய்வு செய்வதற்குரிய சரியான தொல்லியல் நிபுணர்கள் போதிய அளவில் இல்லை என நீதி அமைச்சர் பதிலளித்தார். நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலக பிரதானிகள் தலைமையிலான குழுவினருக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி சுரேந்திரகுமார் மேற்கொண்டவாறு கருத்துக்களை முன்வைத்தார். மேலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் இணைந்து செயற்பட்டு வருகிறது. தற்போதும் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்ந்து எடுக்கப்படும் எண்பு தொகுதிகள் மருத்துவ பீடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை அடையாளம் காணும் நோக்கில் ஒரு மனிதவியல் ஆய்வகத்தையும் மரபணு DNA ஆய்வகத்தையும் உருவாக்க முயற்சி செய்து வருகிறோம். எங்களுடைய முயற்சியின் மூலம் ஆய்வுக்கூடத்திற்கு தேவையான சில இயந்திரங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆய்வுக்கூடத்தினை முழுமையாக அமைக்க இன்னும் கூடுதல் உதவி தேவைப்படுகிறது. இதற்காக பிற பல்கலைக்கழகங்களுடனும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துடனும் இணைந்து செயற்பட்டு வருகிறோம். எனவே நீதித்துறை அமைச்சரும் காணாமல் போனோருக்கான அலுவலகமும் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும். ஏனெனில் போதுமான வசதிகள் இல்லாமல் இத்தனை தரவுகளையும் பராமரிப்பதும் பகுப்பாய்வு செய்வதும் சரியான முறையில் வகைப்படுத்துவதும் அடையாளம் காண்பதற்குமான உதவிகளை வழங்குவதும் மிக கடினமாக இருக்கிறது. இந்த பணிகளில் எங்கள் பீடம் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்க தயாராக இருக்கிறது என்றார். இதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்சன நாணயக்கார பதிலளிக்கையில், நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதவியல் துறை உளவியல் ஆலோசனை ஆகியவற்றில் போதிய நிபுணத்துவம் இல்லை. காணாமல் போனோருக்கான அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகமும் இணைந்து மரபணு பரிசோதனைகளை மேற்கொள்வதற்குரிய ஆய்வுக்கூடங்களை நிறுவுவதற்கும் அதனை மேம்படுத்துவதற்கும் உரிய செயற்திட்டங்களுக்கான முன்மொழிவுகளையும் செய்து வருகிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் ஏதேனும் முன்மொழிவுகளை வைத்திருந்தால் அதனை நீங்கள் காணாமல் போனோருக்கான அலுவலகத்திடம் கொடுக்கலாம். உங்களுடைய முன்மொழிவுகளுக்கு நிதியுதவிகள் வழங்குவதற்கு பல நன்கொடையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் உதவுவோம். மனித புதைகுழியில் ஆய்வு செய்வதற்குரிய சரியான தொல்லியல் நிபுணர்கள் போதிய அளவில் இல்லை. எனவே நிபுணர்களை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளை வழங்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய பரிசோதனை கூடங்களையும் மேம்படுத்த வேண்டும். அரசாங்க பகுப்பாய்வு ஆய்வு கூடங்களில் வளங்களை மேம்படுத்த வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை கட்டாயமாக எடுக்க வேண்டும். எதிர்கால திட்டமிடல்களின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் நாங்கள் இணைந்து செயற்படுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் 50,000 நோயாளர்களை நெருங்குகிறது டெங்கு தாக்கம், நாளாந்தம் 600 தொற்றாளர்கள் பதிவு என்ற செய்தியோடும் செம்மணி மனித புதைகுழியின் 400 கடந்தது மனித என்புகள் என்ற இயலவை பார்த்த ஒரு செய்தி, தமிழ் தரப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சிக்கு ஒத்துழைக்க நிர்ணய சபை தீர்மானம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், சுரேஷ் சாலை கைதால் மஹிந்தவின் சகாக்களின் கலக்கம் ஆச்சரியமல்ல, சிறை செல்ல வேண்டிய தரப்பினர் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்து சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
மஹிந்தவின் சகாக்கள் கலக்கம் அடைவது ஒன்றும் ஆச்சரியம் அடைவதற்குரிய விடயம் அல்ல என்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு காப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்ற செய்திகளும் தினக்குரல் நாளினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் உயிர்த்த ஞாயிறு செம்மணி விவகாரத்தில் அரசாங்கத்தின் அணுகுமுறைகள் மிகுந்த நம்பிக்கை தருகின்றன. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் ஆகியவற்றில் அரசாங்கம் முறையான விசாரணைகளை நடாத்தி கொண்டிருப்பதாக கூறியிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அரசாங்கத்தின் அணுகுமுறை நம்பிக்கை அளிக்கிறது, அதனை நாங்கள் வரவேற்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் தொடர்ச்சியாக தினக்குரல் நாளினுடைய இறுதிப் பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் உலகக்கிண்ண கால்பந்து பிரேசில் அபார ஆட்டம் வீழ்ந்தது ஹைதி அணி என்ற ஒரு செய்தி. அதேபோல் உலகக்கிண்ண கால்பந்து ஸ்கொட்லாந்தை வீழ்த்தி மொராக்கோ அணி வெற்றி என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய தினக்குரல் நாளினுடைய முதன்மை செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.